ஒன்ன பெத்திரிக்கா காலையில் போன பொண்ணு இப்போதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. வணக்கம் எஸ்எஸ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலை அப்படின்னா அது ரெண்டு பேர் தான். ஒருத்தர் நம்ம தலை அஜித், இன்னொருத்தர் நம்ம தலை தோனி. தோனிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவரும் அதே மாதிரியே சென்னை எனக்கு 2வது சொந்த ஊர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தமிழ் திரைப்படங்களுக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன் அப்படின்லாம் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. நம்ம தலை தோனி படங்களை ப்ரொடியூஸ் பண்றது மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட் இயர் 2022 அக்டோபர்ல வெளிவந்துச்சு. இப்போ அது என்ன படம், யார் ஹீரோயின் அப்படின்றத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தோனி என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்க. அவங்க இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. LGM, அதாவது லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு டைட்டில் லுக் மோஷன் போஸ்டர் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவா ஹரிஷ் கல்யாண் ஆக்ட் பண்றாரு. அண்ட் அவருக்கு பேரா லவ் டுடே ஃபேம் இவானா ஆக்ட் பண்றாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு பூஜையோட தொடங்கியிருக்கு. அண்ட் இந்த படம் ஃபன் ஃபீல்டு ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும் அப்படின்னும், லெட்ஸ் கெட் மேரிட் படத்துல ஆக்ட்ரஸ் நதியா அண்ட் யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அப்படின்னும் இந்த படத்துடைய இயக்குனர் ரமேஷ் தமிழ்மணி சொல்லியிருக்காரு. ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே படக்குழு சைடுல இருந்து வெளியிட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு விஸ்வஜித் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. தமிழ்ல கதகளி, டிக் டிக் டிக், கோமாளி, லவ் டுடே மாதிரியான படங்களுக்கு எடிட்டிங் பண்ண பிரதீப் ராகவ் இந்த படத்துக்கு எடிட் பண்ணிருக்காரு. ஹரிஷ் கல்யாணுக்கு 2022ல நர்மதா உதயகுமார் அவங்களோட மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு அப்புறமா லெட்ஸ் கெட் மேரிட் படம் மூலமா மறுபடியும் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஹரிஷ் கல்யாணுக்கு பொதுவாகவே கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதை விட இந்த படத்தை தல தோனி ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கிறது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. தல தோனியோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனே தமிழ் படமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்துல இருக்காங்க. நீங்க நம்ம தல தோனிக்கு எப்படிப்பட்ட ஃபேன் அப்படின்றதையும், இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு ஈரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் உங்களோட ஒருதான கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க. அண்ட் மறக்காம எஸ்எஸ் மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மலையாளத்தில் ஒரு சில படங்கள் பண்ணதுக்கு பிறகு தமிழில் படம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? സിനിമയിൽ വരുമ്പോഴും അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറായി ഇരിക്കുമ്പോൾ നമ്മുടെ അംബിഷൻ എന്നാ അസോസിയേറ്റ് ഡയറക്ടർ ആവണം. അസോസിയേറ്റ് ഡയറക്ടർ ആകുമ്പോൾ அது எப்பொழுதுமே எல்லாருக்கும் அப்படி இருக்கும். ஆக்சுவலி அதுதான் எய்ம். படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் இங்கே எல்லாருக்குமே தெரியும். மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே வந்து பண்ணுது, டெக்னீஷியன்ஸ் வருது. அப்போ நம்மளோட ஒரு அம்பிஷன் தான் அடுத்த இண்டஸ்ட்ரி போகணும். அப்போது அதுக்கு அந்த தோட்டு வருதுக்கு ரீசன் என்கிட்ட அடுத்து பண்ணுற படத்தின் ஸ்கிரிப்டில் எனக்கு அது மலையாளத்துக்காலும் தமிழ் பண்ணியா நல்லா இருக்கும். அந்த படம் அது கொஞ்சம் தமிழுக்கு தான் கொஞ்சம் கூடி நல்லா இருக்கும், கொஞ்சம் கூடி ரீச்சு என்னுள்ள நிலைக்கு தான் நான் ட்ரை பண்ணிது. அது கரெக்டாக முடிஞ்சதுக்கு பிறகு தான் தமிழில் பண்ணலாம். அது ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த தோட் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த சப்ஜெக்ட் அதுக்கு. ஆனால் அப்போ நான் எழுதும்போது அது தமிழுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதிட்டேன். ஆனால் அந்த டைமில் நான் பிளாங்காக தான் இருக்குது. எனக்கு யாருமே இங்கே தெரியாது, இங்கே படம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது நம்மளோட அம்பிஷன் தான். நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், நம்மளை என்ன ஆக்கிரகிச்சாலும் அது நல்லா ஆக்கிரகிச்சா வந்துடும். அதுதான் இப்போ வந்திருக்கு. நிச்சயமா சார். எப்படி உலக சினிமாக்கள் எல்லாமே கொரியன் மூவிஸ் பார்க்குறப்ப அவங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டி மேலேயும் அவங்களுடைய அந்த படமாக்கல் மேலேயும் ஒரு சின்ன அந்த ஸ்க்ரீன் ப்ளே மேலெலாம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே போல் இந்தியாவிலையும் மலையாள சினிமாஸில் ஒரு யூனிக்னஸை அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப அழகழகான வித்தியாசமான திரைப்படங்களை கொடுத்த மலையாளம் சினிமா தமிழ் சினிமாவை ஈர்த்துட்டே தான் இருக்குது. அதே போல் தமிழ் சினிமாவும் பயங்கரமாக மலையாள சினிமாக்காரங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்குள்ள வித்தியாசமாக என்ன சார் பார்க்குறீங்க? எனக்கு எல்லாருமே கேட்குது தான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன அது வித்தியாசம்னு கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலை. இங்கே இருக்கிற எல்லோரும் இப்போ ஜெய்ஹே நல்லா இருக்குது, இப்போது மகேஷன்ற பிரதிகாரம் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எல்லாமே இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சொல்லும் போது வந்ததுலேருந்தே எல்லாரும் சொல்லுது மலையாள ஃபிலிம். ஆனால் கரெக்டு தான், மலையாளத்தில் நல்ல நல்ல ஃபிலிம்ஸ் வருது. இது இங்கே இருக்கிற எல்லாருமே பேசுகிற மாதிரி நம்மளோட சர்க்கிளில் அங்கே மலையாளிஸும் பேசுது, தமிழில் நல்ல படங்கள் வருது. ஆனால் இப்போது சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுச்சா, மலையாளத்தில் பெரிய பெரிய படங்களை ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கோவிடுக்கு அப்புறம் வந்துடுச்சு. பெரிய படம் வரும்போது தான் விஜய் சார் படம் அங்கே மாஸ்டர்ஸ் வந்தது. ஆனால் அந்த டைமில் மாஸ்டர்ஸ் தான் அங்கே பெரிய ஹிட்டு. இப்போ அசுரன் வந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் அசுரன் அங்கே தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. அப்போது அங்கே ப்ளஸ் ராட்சசன் ஒரு படம் வந்தது. அந்த ராட்சசன் எதுக்கு சொல்லுறது, இதெல்லாமே ഞാൻ നോട്ടീസ് பண்ணியிருந்தான். രാക്ഷസൻ ഇത് ഞാൻ ഈ ചൊല്ലിയ 3 പടങ്ങളും 3 കാറ്റഗറിയിൽ 3 ജോണറിൽ ഇരിക്കുന്ന പടങ്ങൾ தான்.
ഒന്ന് ഒരു ത്രില്ലറായിരുന്നത്, ഒന്ന് മാസ് படம், ஒன்று கிளாஸும் மாசும் தெரிஞ்ச அசுரன் மாதிரி படம். இது 3 படத்தை பற்றி எதுக்கு பேசணும்னு சொல்லி இப்போ ராட்சசம் வந்த போது ராட்சசம் ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் அந்த அளவுக்கு போகல. ஆனால் அங்கே ஒரு கொஞ்சம் ஆളുകൾ പോയി பார்த்து அந்த തിയേറ്ററിൽ നിന്ന് എടുക്കുന്ന ടൈമിൽ അതേ തിയേറ്ററിൽ ഞാൻ പോയി பார்க்குற തിയേറ്ററിൽ ഞാൻ തിയേറ്ററുകാർക്കിட்ட கேட்டிருந்தது. அப்போ இது ஹோல்ட் பண்ண எதுக்கு ஹோல்ட் பண்ணாதுன்னு அவரே 2 days கழிஞ்சு அவர் ஹோல்ட் பண்ணி ராட்சசன் மலையாளத்தில் பெரிய ஹிட்டாக போயிடுச்சு. இங்கே என்ன சொல்லுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் எல்லாருமே கீனாக வாட்ச் பண்ணது. இங்கேயும் நல்ல படங்கள் வருது, அங்கேயும் நல்ல படங்கள் வருது. அங்கேயும் எல்லாருமே பேசுது தமிழ். നമ്മൾ அங்கே பேசும்போது இந்த இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குன்னு தான் அங்கே எல்லாருமே பேசுது. எனக்கு இங்கே வரும்போது பிடிச்சா ഞാനിപ്പോൾ 2 இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணதுக்காக எனக்கு தெரியும் இங்கே நிறைய ப்ளஸஸ் இருக்குது, அதே ப்ளஸஸ் அங்கேயும் இருக்குது. 2 இடத்தும் ப்ளஸ், அங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. 2 இடத்தும் நல்லா இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இப்போ கன்னடையில் நல்ல படங்கள் வருது, தெலுங்கில் நல்ல சின்ன சின்ன படங்கள் நல்ல படங்கள் வருது, எல்லா லாங்குவேஜிலும் வருது. ஆனால் இங்கே இருக்கும்போது நம்மளிப்போ டெஃபினட்டாக மலையாளத்தில் நல்ல படம் நல்லா வருதுன்னு சொல்லுது. அது மட்டும்தான். இந்த பக்கத்து மாநிலங்களாக இருந்தாலும் கலாச்சாரமும் பண்பாடும் பழக்க வழக்கங்களும் வேறு. இந்த ரன் பேபி ரன் படத்தில் இது ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறப்போ இதுக்கு கலாச்சாரமோ பண்பாடோ பயன்படாது தான் இருக்கும். அதனால இருக்குது. இப்போ மைனூட்டான சில கல்ச்சர் இருக்குது, மைனூட்டான சில இது இருக்குது. இப்போ ஒரு பொட்டு வைக்கிறது கூடி இங்கேயும் அங்கேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அது இம்மிடியட் விசிபிளாக இல்லைன்னு கூடி இருக்குது. சின்ன காரியங்கள் சின்ன இப்போ ஹேர் ஸ்டைல் வரைக்கும் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸு நமக்கு கண்ணுக்கு என்ன நம்மளோட அதை ரிசர்ச் பண்ணியாலும் என்ன கீனாக வாட்ச் பண்ணியாலும் என்ன வீடியோஸ் பார்த்தாலும் நமக்கு அது கரெக்டாக கிடைக்காது. அது கிடைக்கணும்னா நம்மளை கூட இருக்கிறவருக்கும் தெரிஞ்சது இருக்கணும். அதுக்காக ഞാൻ இங்கே வரும்போது എൻ്റെ அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. ഞാൻ எல்லாமே இங்கே இருக்கணும். എൻ്റെ கூட இருந்த எல்லா டீமுக்கிட்டையும் சொல்லியிருந்தது, இல்லைல்ல ഞാൻ வேறு இண்டஸ்ட்ரிக்கு போகணும், நீங்களும் வேறு டைரக்டர்கிட்ட போயிடு, மீன்ஸ் வேறு தமிழ் பண்ணும்போது அவரும் போகணும், அவரும் எந்த கூட இருக்கணும் க்ரோத் பண்ணணும் தான் ஆசை. ஆனால் நமக்கு ஒருமிச்சு க்ரோத் பண்ண முடியாது. ப்ளஸ் ഞാൻ இங்கே எல்லாமே இப்போ ഞാൻ പറഞ്ഞ புது டீமுக்கிட்ட தான் ஒர்க் பண்ணுது. அதுக்கு ரீசன் அவருக்கு தெரியும். ഞാൻ എൻ്റെ ഭാഗത്തുനിന്ന് ഇപ്പോൾ ഒരു பேக் ட்ராப்பில் அது வச்சிட இல்லைன்னா ஒரு இது வச்சிடன்னு சொல்லும்போது அதில் ஏதாவது கல்ச்சரலி பிரச்சனை இருந்தால் இப்போ நம்ம என்ன ரிசர்ச் பண்ணியாலும் இது மாதிரி தப்பு நடந்துடலாம். அப்போ அவர் இம்மிடியட் அவர் நோட்டீஸ் பண்ணும், இது இல்லை இந்த போஸ்டர் சில இயர்ஸ் அந்த மாதிரி அவர் நோட்டீஸ் பண்ணும். ഞാൻ இப்போ என்ன கூட ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தது, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டீப்பாக அந்த விஷயத்தை குறித்து தெரியாது. இப்போ சில ஒன்றுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுச்சா, இப்போது பஸ்ஸில் போயிடுச்சா அங்கே பெல்லு தான் சிஸ்டம், இங்கே விசிலு தான் சிஸ்டம். அப்போ அங்கே ഞാൻ பெல்லு தான் பார்த்த ஆள் தான், இந்த விசிலு பார்க்கல. அப்போ இந்த மாதிரி சின்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஆள் சொல்லி தரதுக்கு வேணும். ഞാൻ ചൊല്ലുന്നത് മൈന്യൂട്ട്, ഇത് മൈന്യൂട്ട് ആയാൽ കൂടി ചിലപ്പോൾ തപ്പ് പണിടിച്ച് ഇങ്ങുള്ളവർ പെട്ടെന്ന് നോട്ടീസ് പണിടും, ஐயோ அது இப்போ தப்பு தானே എന്ന്. ஆனால் எனக்கு தெரியாது ഞാൻ தப்பு பண்ணியிருக்கான். அப்போ அதுக்காக நான் என் கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வச்சிருந்தது, அது மேட்ச் பண்ணியிருக்கு. படம் எத்தனை நாள் சார் ஷூட் போச்சு? 47 days. இங்கே தான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்னென்னா அங்கேருந்து புதுசாக வர்றீங்க, நீங்கள் அதை ரொம்ப வெளிப்படையாக ஒத்துக்கிறீங்க. ஆமாம் நான் ரொம்ப புதுசு, நான் 4 பேரோட மட்டும்தான் வந்தேன், எல்லாமே புதுசு, உங்கள் கதையும் இந்த கலாச்சாரத்துக்கு புதுசு, இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. 47 நாள் தான் ஷூட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் கதாநாயகன் தேர்வு பண்ணுறப்ப ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர்னாலும் ஒரு வெர்சடைல் ஆக்டர் இல்லை. நாங்கள் ஒரு காமெடியனை பார்த்து ரசிச்சிருக்கோம். கதாநாயகனாக அவர் இயக்குன படத்துலையும் அவர் கொஞ்சம் ஒரு காமெடியன் கிட்ட வச்சு தான் நடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் அதுலேருந்து வேற ஒருத்தராக எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ரிஸ்க்கு எப்படி உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு சொல்லி மாதிரி இங்கே வரும்போது எனக்கு அது இதொன்றுமே இப்போ உங்களுக்கு கேட்கும்போது தான் அது ஒரு ரிஸ்க்கு இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை வந்து எனக்கு ஃபீல் பண்ணுது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் இங்கே வரும்போது நான் மலையாளத்தில் எப்படி படம் பண்ணிடுச்சோ அதே ஃபீல் தான் இங்கே. எனக்கு ஒன்றுமே எனக்கு இல்லை புதுசாக இல்லைனா இது நடக்குது என்னொன்னு சொல்ல. 2 பாலாஜி சாரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நம்மளை ரொம்ப கான்வர்சேஷன் நடந்திருக்கு. சார் நமக்கு இப்படி பண்ணிக்கலாம் அவரும் சில நான் இப்படி தான் பண்ண போது என்னோட. ஆனால் டே 1 வரைக்கும் நமக்கு 2 பேருக்கும் டென்ஷன் இருந்தது. ஆக்சுவலி அது எப்படி மீன்ஸ் நம்மளுக்கு எப்படி அது வரப்போகுது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் சாரை வச்சு எடுத்துட்டு ஒரு சர்ச்சில் தான் ஃபஸ்ட்டு இந்த சினிமா ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எடுக்கிற டைமில் ஃபஸ்ட்டு சீன் ஒரு 2-3 ஷாட் எடுத்ததுக்கப்புறம் சார் என்ன கேட்டிருந்தது எப்படி கரெக்டாக உங்களுக்கு எழுது. ஆனால் அதுதான் ஒரு ரைட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதும் போது பேப்பரில் இருந்தது தானே அந்த வந்திருக்கு என்னொரு ஃபீல் வரும். அது சாருக்கும் தெரியுதுக்காக சார் வந்து கரெக்டாக இருக்கா ഞാൻ சொல்லு சார் பெர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஒரு டெக்ஸ்டூரில் എന്ന് சொல்லியிருந்தது. എനിക്ക് ഇപ്പോഴും ഞാൻ ഇതുവரைக்கும் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் எனக்கு அப்பழும் ஃபீல் பண்ணது. ஆனால் சாருக்கு ஒரு நாளைக்கு டவுட் இருந்திருக்கும், ஆனால் இது கரெக்டாக இருக்கா, இனி அவர் ஓகேன்னு சொல்லுதா இல்லை ഞാൻ എപ്പോഴും സാറുക്കിட்ட ஒரே ஒரு வார்த்தை, சார்
നമ്മളിപ്പോൾ 45 നാൾ പോകുമ്പോൾ உங்களுக்கு എന്നെ പറ്റി தெரிஞ்சிடும் ഞാൻ ஓகே இல்லைன்னா ஓகே நல்லதான் சார் சொல்லுது காரணம் நமக்கு 2 பேருக்கும் யூஸ் இல்லாத ஒரு காரியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருந்தேன் சார் அது ஓகே தான் நல்லா இருக்கு ஆனால் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே சீன் முடியும் போதே அவரேயும் சொல்லிது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு கரெக்டாக இருக்கு ஒன்ன பெத்திரிக்கா காலையில் போன பொண்ணு இப்போதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சா